பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். வியாதியை சுகமாக்குறது, தேவை சந்திக்கிறது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதை தருகிறவரும் ஆண்டவர் இயேசு. அவர் குடும்பங்களை நேசிக்கிறார். அதனால தான் அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் செய்த போதிலும் முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில் குறைவை நிறைவாக்கி அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அப்போ அவர் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும், அதுக்கு பதிலாக நரகமாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த குடும்ப சூழ்நிலையே பிடிக்கலை. இந்த மாதிரி பாதிப்புகளோடு துக்கத்தோடு வாழ்கிறவங்க தான் குடும்பத்தில் அதிகம். ஆனால் வேத வசனத்தை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி வாழ ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து கொண்டா நம்ம இருக்கிற இடம் ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும். குடும்பன்றது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, குடும்பத்தில் பலர் இருக்கிறாங்க பாருங்க. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமனார், மாமியார், மருமகள், நாத்தனார், பலர் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். ஆனால் ரொம்ப முக்கியமானது ஒரு கணவனும் மனைவியும். எப்போ திருமணம் ஆகுதோ நீங்கள் ஒரு குடும்பம், நீங்கள் 2 பேரும் ஒரு குடும்பம் என்பது வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம். ஆனால் அந்த குடும்பத்தில் பெரியவங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. திருமணமான புதுசில் அல்லது கொஞ்ச நாள்லையே சிலருக்கு குடும்பமாக ஒன்றாக இருக்க பிடிக்காது. பெரியவங்க இடைஞ்சலாக இருக்காங்க, தொந்தரவாக இருக்குது. அவங்க எல்லாத்துக்கும் தங்கிட்ட கேட்டு தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது நமக்கு சரிப்படாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் சிலருக்குள்ளே காணப்படும். அதனால் தனியாக போயிட்ட பரவாயில்ல, இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டாகும். அதான் நல்லது என்று எண்ணக்கூட தோன்றும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திலையுமே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஒருவேளை தனியாக போனால் நம்ம நன்மை சந்தோஷமாக இருக்கலாம், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நல்லது. அவர் கணவன் மனைவி ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம்தான். ஒரு சின்ன பலவீனம் ஒரு வியாதி நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை கவனிக்கணும் போது ஒரு பெரியவங்க வீட்டில் இருந்தால் ஒரு பெரிய பாதுகாப்பு. அவங்க உதவி செய்வாங்க, பாதுகாப்பாங்க. அதில் அவ்வளோ நன்மையும் இருக்கிறது. அவங்களால சில தொந்தரவும் இருக்கிற அப்படின்னு கேட்டால் அதான் சொன்னேன், எந்த ஒரு காரியத்திலையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியில் நம்முடைய மனது தான் அதற்கு காரணம். நம்முடைய மனசில் இவங்களோட ஒவ்வொருத்தோட சுபாவம் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், ஆண்டவர் கிருபை தருவார் என்று சொல்லி இணைந்து நீங்கள் வாழ்ந்தால் அந்த பெரிய குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பெண்களுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார், குடும்பத்தை கட்டுகிற கிருபை. அவங்களால தான் முடியும். கட்டி எழுப்பவும் முடியும், கட்டினரை உடைக்கவும் முடியும். 2 கிருபை அவங்களுக்கு இருக்கு. ஒன்று கட்டி குடும்பத்தை நல்லா எழுப்பலாம், இன்னொன்று இருக்கிற குடும்பத்தை உடைச்சி போடவும் செய்யலாம். அதனால அதை நீ எதை செய்கிறீங்க, எதுக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, அதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே போதும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பம் என்று வரும்போது பெரியவங்க இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்தியாவில் தான் இந்த கூட்டு குடும்பம் என்கிற ஒரு பழக்கம். வெளிநாடுகளில் போனால் 16 வயசு ஆனாலே பிள்ளைகளே வெளியே விரட்டிடுறாங்க. நீயே பொண்ணு பார்த்துக்க, நீயே மாப்பிள்ளை பார்த்துக்க, குடும்பம் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்ப நாங்கள் வருகிறோம். அப்புறம் தலையிட மாட்டாங்க. அவருடைய விளைவு என்ன தெரியுமா? குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகி பிரிந்து கிடக்கிறது, வாழ்க்கையெல்லாம் நொறுங்கி கிடக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா உதவி செய்வதற்கு யாரும் வருவதில்லை. அவங்க விரக்தியாய் வாழுகிறவங்க தான் நிறைய பேர். நம்ம நாட்டில் அப்படி இல்லை. ஒரு கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனைனா பெற்றோர் அவங்கள சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் குடும்பம் உடைகிறதுக்கே பெரியவங்க காரணமாக இருக்காங்க. அப்படியும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் 2மே இருக்கிறது. நாம் குடும்பமாக ஒரு வீட்டுக்குள்ளே அந்த குடும்பத்தை அமைத்து கொள்ளுகிற முறையில் தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ எங்கள் வீட்டில் என் மனைவி திருமணமாகி வந்தபோது எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய பிரதர்ஸு எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். 5 வருஷம் கூட்டு குடும்பம் தான். அதில் தான் என் மனைவி நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது.
அதை வருத்தமாக அவன் நினைக்கல. நிறைய காரியத்தை நான் கற்றுக்கொள்ள எனக்கு முடிந்தது. 5 வருஷம் ஒன்றாவே இருந்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஊழியத்தை நிமித்தம் நாங்கள் ஊழிய கேம்பஸுக்குள்ளே தனியாக கூடி வந்தோம். அவர் சொன்னது, அந்த 5 வருஷம் நான் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். எனக்கு நிறைய காரியம் பிரயோஜனமாக இருந்தது. அது என் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த எனக்கு உதவியாக இருந்தது என்று தன்னுடைய அனுபவத்தில் அவள் சொல்லியிருக்கிறதை நான் அறிவேன். பிரியமானவர்களே, அதனால் ஒரு பெரியவங்களோடு சேர்ந்து இருக்கிறது, எல்லாரோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் பாதிக்காதபடி நம்ம சில காரியத்தை விட்டு கொடுத்து மற்றவங்களை புரிந்து கொண்டு அன்பாக இருக்க பழகிட்டாலே போதும். அன்பு தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கி கொள்ளும். அந்த மாதிரி தேவ அன்பினால் நிறைந்திருந்தால் ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் நிறைய பேருடைய உள்ளத்தில் தனி கொடுத்தனம் என்பது மைண்டில் கல்யாணத்துக்கு முன்னாலேயே போடப்பட்டு விடுகிறாரு. ஒன்றா இருந்தால் நல்லா இருக்காது, உன்னை தனியாக வந்துடுன்னு. இந்த மைண்டோடு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண் நுழைகிறதுனால எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தப்பாக தான் தெரியும். தனியாக போகிறதுக்கு என்ன காரணத்தை கண்டுபிடிக்கலாம், அந்த நோக்கம்தான் காணப்படும். அதனால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள். அப்படி இல்லாமல் நம்ம அன்பினால் நம்ம ஏன் சேர்ந்து இருக்கக்கூடாது? இயேசு இந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். சேர்ந்து ஜெபிக்கலாம், சேர்ந்து மகிழலாம், சேர்ந்து வசனத்தை வாசிக்கலாம் என்கிற அனுபவத்தில் வாழலாம். சில குடும்பத்தில் இருக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது சமாதானமாக நீங்கள் குடும்பமாக நீங்கள் போகிறது நல்லது. சண்டை போட்டு குழப்பம் வந்து போகிறத விட ஒரு சமாதானமாக மகிழ்ச்சியாய், அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறாரு, நீங்கள் பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய ஜெபத்தினால் மாற்ற முடியும். அதனால் நீங்கள் காரியத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு போங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் எது நல்லதுன்னு கர்த்தருக்கு தெரியும். சில குடும்ப சூழ்நிலையில் கூட்டாக வாழ முடியும், நீங்கள் அதில் வாழுங்க, அதை உடைச்சிடாதுங்க. சில குடும்ப சூழ்நிலையில் கூட்டு குடும்பமாக வாழ முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட்டு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நலமானதை செய்வார். ஏன்னா உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் குடும்பம்னு வரும்போது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரு குடும்பம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் ஒரு தனி குடும்பம். ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே இன்னொரு குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு இயேசு தலைவராக இருக்கணும். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாலும் ஒரு கணவன் மனைவி நீங்கள் தனியாக சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நடக்கணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவாக தங்கி இருக்கும். அதனால் இந்த வேத வசனம் சொல்வதை சகோதரிமார்கள் கவனத்தில் கொள்ளுங்க. சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் அழகாய், அருமையாய், அற்புதமாக உங்களை வழி நடத்துவார். உங்கள் குடும்ப சந்தோஷம் முக்கியம், குடும்பம் கட்டப்படுவது முக்கியம். நீங்கள் இப்போ எல்லாருமே தப்புன்னு பார்க்காதபடி, எல்லாரும் உங்களை நேசிக்கிறவங்க, நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அன்பை காட்டுங்க. அவங்க நேசிக்கிறாங்களே இல்லையோ, நீங்கள் அன்பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அப்போ எல்லாருக்குள்ள ஒரு ஒருமனம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்படும். எல்லாவற்றிற்கும் மேலா கட்டுங்க, தேவ அன்பினால குடும்பத்தை கட்டுங்க, உறவுகளை கட்டுங்க. ஒரு சேர்ந்திருக்கிற ஒரு அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், அதை கட்டி எழுப்புங்க. அதில் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்குது. யாருமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நானும் கணவரும் போகிறோம் அப்படி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கலகலப்பா சந்தோஷமாக மகிழ்ந்திருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் சீர்தூக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, கர்த்தர் கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? எந்த விதத்திலும் உங்கள் குடும்ப சமாதானம் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு இடம் கொடாமல் கணவன் மனைவி 2 பேருமே அர்ப்பணித்து ஆலோசனை செய்து தீர்மானம் எடுத்து நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார்.